காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி KMK நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் டெய்லராக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டின் அருகே கார்த்திக் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருவதாகவும் அப்போது கண்ணன் அவர்களிடம் மதுபோதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அங்கிருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து கண்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த கண்ணன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக கார்த்திக், பாலா ஆகிய 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தற்போது இந்த கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்தும் செய்தியாளரை தாக்கிய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம், ஊத்தங்கரை பிரஸ் கிளப், ஊத்தங்கரை செய்தியாளர்கள் மற்றும் போச்சம்பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய பகுதியைச் சேர்ந்த செய்தியாளர்கள் என சுமார் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களின் பணி பாதுகாப்பு வழங்கிடக் கோரியும் பத்திரிகையாளர் சுதந்திரத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கமிட்டனர். ₹10 லட்சம் நிவாரணம் வழங்கிவிடு. பாதிக்கப்பட்ட தமிழக செய்தியாளருக்கு வழங்கிவிடு. பத்திரிகையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிவிடு. பத்திரிகையாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிவிடு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காட்டுமன்னார் கோவில் ஊடக பத்திரிகையாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம், விவசாய அணியினர், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள மங்கலம் கிராமத்தில் வடிவேல் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் குடோனில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகள் வெடித்து சேதமாகின. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் பாகலூர் போலீசார் இந்த வெடி விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளக்குட்ட கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. இந்த எருது விடும் விழாவில் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், வேலூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, ஆந்திர மாநிலம், குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. குறிப்பிட்ட இலக்கை குறைந்த வினாடிகளில் கடந்த காளைக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், 2வது பரிசாக 80,000 ரூபாயும், 3வது பரிசாக 65,000 ரூபாயும் என 51 பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அப்பமசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட பாண்டியன் ரைஸ் மால் முதல் ஐயங்கரங்காடு வரை 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைக்கும் பொருட்களை கொண்டு செல்ல பாண்டியன் ரைஸ் மில் முதல் ஐயங்காடு வரை உள்ள பிரதான சாலையை பயன்படுத்தி வருகின்றனர்.
இந்த சாலையின் தார் பேருந்து குண்டும் குழியுமாக ஜல்லிகள் பேருந்து கற்களாகவும் இருப்பதால் அப்பகுதியில் மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு கருமாரியம்மன் கோவில் அருகே திடீரென கருப்பு கொடி ஏந்தி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். ஆர்டிஓ, தாசில்தார், பிடிஓ, கலெக்டர் சாருக்கு, நம்ம தமிழக முதல்வருக்கு எல்லாத்துக்குமே நான் லெட்டர் கொடுத்துருக்குங்க. எல்லாம் யாரும் இந்த ரோடு போடுறதுக்காக தான் இந்த பிரச்சனையே இப்போ வந்ததுங்க. இந்த ரோடு யாரும் போட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் பதில் போய் கேட்டாக்க எல்லாம் பதில் தான் சொல்கிறாங்கன்னு இந்த 1 மாதம் 2 மாதம்னு இந்த பதில் தான் சொல்கிறாங்க. நானும் 2 வருஷமாக ரொம்ப போராடி பார்த்துட்டேங்க. அதனால எங்கள் கிராம மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த போராட்டம் மறியல் பண்ணிட்டு இப்போ ரோட்டில் உட்காந்துருக்குங்க. இந்த ரோட்டில் அதனால் இப்போ என்னென்னா ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய போயிட்டு வந்துருக்காங்க. 50-60 பிள்ளைங்க ட்ரெயிலையும் சைக்கிளில் தான் போகிறாங்க. ஒரு 10-12 கிலோமீட்டர் போயிட்டு வரணுங்க. இந்த ரோட்டில் ரொம்ப போக முடியல. பிள்ளைங்க என்னாச்சுன்னா இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 பிள்ளைங்க கீழே விழுந்து ஒருத்தர் கண் அடிபட்டுருக்குங்க. 2 பல்லு கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் நான் கலெக்டர் சார்கிட்டையும் மனு கொடுத்துருக்குங்க. ஏற்கனவே அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைங்க. இப்போ என்னென்னா இப்போ நாங்கள் இங்கே இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 ஊர் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குங்க. அது இல்லாமல் கருமந்துறைக்கும் போகிறதுக்கான மெயின் ரோடு இதுதாங்க. இந்த பாதையில் தான் போகுதுங்க. அதனால் விவசாயிங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. காய்கறியோ ஒரு சோளமோ லாரியோ எதுவுமே போக்குவரத்துக்கு எதுவுமே பண்ண முடியலைங்க. இங்கே ஒரு ஆட்டோ கூப்பிட்டா கூட ஆட்டோக்காரங்க யாரும் வரதில்லைங்க. ரோட்டை பார்த்துட்டு ஆட்டோக்காரங்க இந்த பக்கம் வரதில்லைங்க. அது இல்லாமல் போன ஆண்டு ஒரு 43-44 வயசு இருக்குங்க. இளம் வயசில் அவருக்கு பாம்பு கடிச்சிருச்சிங்க. அவரை எங்களால் தற்சமயத்தில் கூட்டிகிட்டு போய் எங்களால் அவரால் காப்பாற்ற முடியலைங்க. காரணமே மெயின் இந்த ரோடு தாங்க. இந்த ரோட்டால் தான் அவர் உயிரே போச்சுங்க. அதில் பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ எல்லாம் கஷ்டம். பஸ் வசதி இல்லை, எந்த ஒரு வசதியுமே இல்லைங்க. நீங்கள் இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க. சென்னை சூரப்பட்டு பாரதிதாசன் பகுதியில் வசிப்பவர் மதன். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த இவரது மனைவி கவிதா வழக்கம்போல் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது புழல் சூரப்பட்டு சாலை நடுவே இருந்த பள்ளத்தில் இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி மோதி பின்னால் வேகமாக வந்த லாரி ஒன்று மோதியது. இதில் பலத்த காயமடைந்த கவிதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாதவரம் பால்பண்ணை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் கவிதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சென்ற லாரி ஓட்டுநரை அப்பகுதியில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி இடுக்கண் களைவோம் என்ற புதிய இணையதளம் மற்றும் அதற்கான இலட்சியினை வெளியிட்ட நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு தூத்துக்குடி இடுக்கண் களைவோம் என்ற புதிய இணையதளம் மற்றும் அதற்கான இலட்சியினை வெளியிட்டார். மேலும் முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தை மறுசீரமைப்பிற்காக 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதியிடம் வழங்கினார். முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவு அரைத்து தொழில் செய்து வரும் மகளிர் 7 பேருக்கு கனிமொழி எம்பி ஏற்பாட்டில் மாவு அரைக்கும் இயந்திரம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஷண்முகையா, மார்க்கண்டேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை சஞ்சய் நகரில் இருந்து மலம்பட்டி வரை 4 வழி சாலையாக மாற்ற 78 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் சாலை விரிவாக்கும் பணி துவங்கியது. இதற்காக சாலை ஓரங்களில் இருக்கும் கடைகள், வீடுகளை அகற்றுமாறு அதன் உரிமையாளர்களுக்கு முறையாக நோட்டீஸ் கொடுத்தும் நெடுஞ்சாலை அதிகாரிகள் கட்டிடங்களை அகற்றி வருகின்றனர். ஆனால் சிலருக்கு முறையாக நோட்டீஸ் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சிவகங்கை சஞ்சய் நகரில் ஜேசிபி இயந்திரம் மூலம் கட்டிடங்களை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்ட போது தங்களுக்கு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி கட்டிடங்களை அகற்றுவதாக கூறி அப்பகுதி மக்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை தாலுகா சஞ்சய் நகரில் கவர்மெண்ட் லோன் போட்டு கட்டி வீடு கட்டியிருக்கேன். நான் எஸ்எஸ்ஐ ரிட்டையர் ஆகிட்டேன். வீடு கட்டி எல்லாம் பக்காவாக கட்டியிருக்கேன். ஒரு அடி கூட நான் அடுத்த புறம்போக்குலாம் வரல.
ப்ராப்பராக கட்சி பிரகாரம் கட்டியிருந்தாங்க. எனக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்கல, வாயிலாலையும் சொல்ல, எழுத்து மூலமாகவும் கொடுக்கல. அவங்க நான் ரேஷன் வாங்க போயிருக்க டயத்தில் மரங்களெல்லாம் உள்ள வேலிக்கு உள்ளே வந்து மரங்களை வந்து சேதப்படுத்தி கட்டடங்களை இடிச்சிட்டு போயிட்டாங்க. கேட்டதுக்கு எந்த தகவலும் சொல்லலை. அதனால கட்டடம்னா எந்த மாதிரி இது செவுரு, காம்பவுண்டு செவுரு இருந்த இதோட சேர்த்து கேட்டோட சேர்த்து இப்போ ஏதோ இடிச்சிட்டாங்க. இது கட்டி 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. எந்த ரிமார்க்கும் கிடையாது. இப்போ சர்வே பண்ணி கல் உண்ணதோட என் இடம் வந்து அவங்க இடத்துக்குள்ளே வரல, கவர்மெண்ட் இதுக்குள்ளே வரல. அப்படி முறைப்படி சட்டப்படி இருக்கனால அது கட்டுப்படுறேன். ஆனால் எனக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் செய்யாமல், வாய் வழியோட சொல்லாமல், மார்க் பண்ணாமல் அவங்க நான் கடைக்கு போகிற டைமை பார்த்து இடிச்சு விட்டாங்க. அதனால் வந்து மாவட்ட நிர்வாகமும் அரசும் இது சட்டப்படி எனக்கு நியாயம் கிடைக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கவிஸ்தலம் தனிகர் திருமண மண்டபத்தில் பாபநாசம் ரோட்டரி சங்கம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட சதுரங்க கழகம் இணைந்து நடத்திய மாநில அளவிலான சிறுவர்களுக்கான 11ஆம் ஆண்டு சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 30 மாவட்டங்களில் இருந்து 300 சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்றனர். 9, 11, 13, 17 வயது அடிப்படையில் நடைபெறும் சதுரங்க போட்டியில் வெற்றி பெறும் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு சான்றிதழ், கேடயங்கள் வழங்கப்பட உள்ளனர். மேலும் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது.